இன்னஹு லயுகானு அலா நஃப்ஸ் வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மிஅத மர்ரா. என்னுடைய உள்ளத்தின் மீது மேகம் படர்ந்தது போன்று இருக்கும். யுகான் என்ற சொல்லுக்கு கைன் என்றால் மேகம். உள்ளம் கொஞ்சம் அல்லாஹ் மறந்தது போல இருக்கும். இன்னஹு லயுகானு அலா நஃப்ஸ், என் உள்ளத்தின் மீது மேகம் படர்ந்தது போன்று இருக்கும். எனவே நான் அதற்காக ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்காக நான் ரசூல்லா சொல்கிறது, நான் 100 முறை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே நாங்கள் அதிலிருந்து என்ன விளங்குறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டார். எனவே நாங்கள் ஒரு 1000 முறையாலும் கேட்டால், அப்படி எல்லாத்தையும் கூட கேட்டால் தான் ஒரு மாதிரி சமாளிக்க. அப்போ இதில் கருத்து என்னென்னா, அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்கிற ஒரு பண்பு இருக்கும். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உதாரணம். இந்த 1-2 போயிட்டு வெளியில் வார நேரம் ரசூலுல்லாஹ் குஃப்ரானக்கன்னு சொல்லுவாள். குஃப்ரானக்கன்னு சொல்லுவாள். அவ்வளோதான் அந்த துவா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. குஃப்ரானக்கன்னு சொல்லுவாள். கருத்து என்னடா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், குஃப்ரானக்கன்னு சொல்லுவாங்க. வேறு கருத்து என்ன, ஏண்டா இந்த 1-2 போகிற நேரம் திக்ர் செய்யக்கூடாது, அப்படித்தானே? எந்த திக்ரிலையும் ஈடுபடக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து அந்த சின்ன நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரில் அமைக்கிட்டது தானே, அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கறது தான் இந்த குஃப்ரானக்க அந்த வசனத்தில் போகிறோம். அப்போ எனவே பாவ மன்னிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் காண்றோம். எனவே இதுதான் பாவ மன்னிப்பு கேட்பதில் அடிப்படைன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். என்னென்னா, இப்போ நாங்கள் சொன்னது போல் மனுஷன் பாவங்களில் விழுவது தவிர்க்க முடியாது, இயல்பாக அப்படி நடக்கும். மனிதன் விரும்பாவிட்டாலும் தவிர்க்க இல்லாமல் பாவத்தில் போய் விழுவான் என்றதை நாங்கள் எல்லோரும் பொதுவாக விளங்கியிருக்கிறோம். ஆனால் பாவங்களில் விழுகிறன்னு சொல்கிறது பல தர வேறுபாடுகளை கொண்டது. அதை நாங்கள் கண்டிப்பாக விளங்கியிருக்கிறோம். அப்படி அனுமதிச்சேன்னு கருத்து இல்லை. ஏற்கனவே சொன்ன மனுஷன் இயல்பாக பாவத்தில் போய் விழுவான்னு சொல்கிற கருத்து பாவம் செய்யுங்க அனுமதிச்சதல்ல. அது பல தரங்கள் இருக்கும். அதைத்தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் இங்கே பார்க்க வரோம். அது வர முதலாவது இந்த ஆயத்து, பலா மன் கசப செய்யத்தன் வஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். யார் பாவங்களை சம்பாதித்து, சொல்ல பாருங்க, பாவங்களை சம்பாதித்து செய்து அல்ல, பாவங்களை செய்கிறேன்னு சொல்லல, பாவத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவோம். வித்தியாசமான சொல், தேடி போய் சம்பாதிக்கிறேன். அதான் சம்பாதிக்கிறேன்னு சொல்ல, சம்பாதிக்கிறேன்னு நாங்கள் சொன்னால் தேடி போய் ஒரு பெறுறதுக்கு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவோம். பார்த்தன் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், மன் கசப செய்யத்தன், யார் பாவத்தை சம்பாதித்து வஹாத்தத் பிஹி ஹத்தியத்து, பாவம் அவனை சூழ்ந்தும் கொண்டால், பாவம் 1, 2, 3, 10, 100 இந்த பாவங்கள் செஞ்சு பாவம் அப்படியே அவனை மூடிட்டு, வஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, பாவங்கள் அவனை மூடிவிட்டால், சூழ்ந்து மூடிவிட்டால், ஃபஉலாயிக